ஹலோ வணக்கம். செந்தில் 73 சேனலுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் செந்தில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஃப் ஃபைலாக இருக்கிற ஒரு ஃபைலை எப்படி நம்ம எக்ஸல் ஃபைலாக மாற்றுறோம், அதை வேர்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், சில ஃபைல்களை எப்படி பிடிஎஃப் ஃபைலில் ப்ரொடெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு 3 ஃபியூச்சர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் ஒரு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல சிம்பிளான வெப்சைட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வெப்சைட் தாங்க இது. வெப்சைட் நேம் பார்த்திங்கனாலே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு நம்ம கூகுள் குரோமில் அடிக்கிறோம். டைப் பண்ண பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வருது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஒன்னை கிளிக் பண்ணோன்னே அதோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். இதுதாங்க அந்த இன்டர்ஃபேஸ். இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குது. அதாவது மெர்ஜ் பிடிஎஃப், ஸ்ப்ளிட் பிடிஎஃப், ரிமூவ் பேஜ், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, பிடிஎஃப் டு எக்ஸல் தான் நம்ம பார்க்க போகிறது. பிடிஎஃப் டு வேர்டு பார்க்க போகிறோம். பிடிஎஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை எப்படி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான மல்டிபிள் கன்வெர்ட்ஸிகேஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம இதில் 3 விஷயம் நல்லா டீப்பாக பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் எக்ஸல் டு பிடிஎஃப் டு எக்ஸல் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதை சூஸ் பண்ண உடனே பாருங்கள், கன்வெர்ட் பிடிஎஃப் டு எக்ஸல், செலக்ட் ஃபைல். நம்ம டெஸ்க்டாப்லேயோ அல்லது ஃபோல்டர்லேயோ வச்சுருப்போம். அந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ண உடனே பாருங்கள், கீழே கன்வெர்ட் டு எக்ஸல் அப்படிங்கிற ஒரு காலம் வரும். கீழே ப்ரோ வெர்ஷனும் வரும். அதாவது அது பெய்டு. ஃபஸ்ட் ஒன்னில் இருக்கிறது நோ ஓசிஆர் அப்படிங்கிறத அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் கொடுத்த உடனே நம்ம கன்வெர்ட் ஆகிருச்சு. இப்போ டவுன்லோட் பேஜ் வந்துடுச்சு. அந்த ரெட் கலரில் இருக்க டவுன்லோட் பேஜை ப்ரெஸ் பண்ணோம்னாலே கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்கள். கீழே டவுன்லோட் ஆகிருச்சு. இப்போ ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு பார்த்தா நமக்கு பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் நமக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸல் ஃபைலாக ரொம்பவே அது பாருங்கள் அப்படியே மாறி இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எப்படி பிடிஎஃபாக இருந்துச்சோ அதே போல் எக்ஸல் ஃபைலாகவும் மாறி இருக்கும். இதை நம்ம நினச்ச மாதிரியான கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்சிங், காலம் ஆட்டிங், காப்பி பேஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். இது நிறையா வெப்சைட் இருக்குது. பட் இந்த வெப்சைட்லேயும் கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர்லாம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேர்டு. பிடிஎஃப் டு வேர்டு அப்படிங்கிறத எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். செலக்ட் டு ஃபைல், அதே மாதிரி தான். அதே பிடிஎஃப் ஃபைலை இல்லை வேறு பிடிஎஃப் ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்றை சூஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு வேர்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் கொடுத்தோன்னே கன்வெர்ட் ஆயிரும். கீழே டவுன்லோட் ஆயிரும். இப்போ வேர்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு நமக்கு. அதை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், அதே நிலையில் அப்படியே இருக்கும். எந்த நிலையில் பிடிஎஃப் இருந்துச்சோ அப்படியே இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வேர்டு ஃபைலாக மாற்றின பிறகு இதை எடுத்து எக்ஸல்லையும் கொண்டு போய் வைக்கலாம். நம்ம எப்படி நமக்கு ஏற்ற மாதிரியான மாடிஃபிகேஷன் இதுலேயும் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். நிறையா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் டைப் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பிடிஎஃப் ஃபைலாக நம்ம வந்திருக்கோம், அதை எடுத்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை எப்படிடா கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ரொம்பவே சுலபமாக எடுத்து நம்ம கட் காப்பி பேஸ்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஸ்பெஷல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், ப்ரொடெக்ட் பிடிஎஃப் ஃபைல். ப்ரொடெக்ட் பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். செலக்ட் ஃபைல் அதே தான் சூஸ் பண்ணேன்.
பாருங்கள், செட் பாஸ்வேர்டு அப்படின்னு 2 காலம் ஓப்பன் ஆயிரும். அதில் ஃபஸ்ட் ஒனில் பாஸ்வேர்டை நமக்கு போட்டுட்டு, செகண்டில் ரிப்பீட்டடாக அதே பாஸ்வேர்டை நம்ம போட்டுட்டு கன்வெர்ட் கொடுத்தோம்னா அந்த டவுன்லோட் பேஜ் வந்துடும். இப்போ டவுன்லோட் பண்ணால் அந்த சூஸ் பண்ண அந்த பிடிஎஃப் ஃபைல் இப்போது அது பாஸ்வேர்டோட ப்ராடக்டோடு வந்துடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இது நம்ம யாருக்கு சென்ட் பண்ணாலும் பாஸ்வேர்டோடு தான் இருக்கும். நம்ம ஃபைல் பண்ணி வச்சாலும் இது பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணோன்னே ஓப்பன் ஆயிரும். பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா மறுபடியும் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். பாருங்கள், இப்போது 3 விஷயம் நம்ம பார்த்தோம். இது நிறைய எக்கச்சக்கமான ஃபியூச்சர்லாம் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.